பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்றவங்களுக்கு. ஆனால் இதுவே எக்ஸஸாக நிறைய பேருக்கு ஒயிட் டிசார்ஜ் வருது. நிறைய பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியிலே சொல்கிறது கிடையாது. பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா நம்ம உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ அதே மாதிரி சில பெண்கள் வந்து சொல்ல தயங்குற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெள்ளைப்படுதல் தான் மேம். இந்த வெள்ளைப்படுதல் எதனால ஆகுது? இப்போ ஒருத்தவங்க அடிக்கடி வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிறதுனால பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா நம்ம உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது அது. ஸோ அப்போ பீரியட்ஸ் நமக்கு இர்ரெகுலராக 28 days ஆர் 30 days, மிஞ்சி போனால் ஒரு 40 days சைக்கிள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 months 3 months நியர்லி 2 years வரைக்குமே பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது அகைன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடுவாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது மேபி நமக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, இல்லை ஹார்மோன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது இம்மிடியேட்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக பாடியில் டெபாசிட் ஆகிடும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடை அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடி வயிற்றில் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிறது, அதுக்கப்புறம் தைஸில், ஸோ பேக்கில், இது எல்லாமே வந்து ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதனால் எனக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னு ஒரு மருத்துவரை நம்ம போய் அணுகும்போது முதல்ல சொல்கிற விஷயம் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ பாடியில் எக்ஸஸாக நமக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆக ஆக என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ஃபெலோபியன் டியூப்லேயே வந்து பிளாக் ஏற்படுது. இதற்கு முக்கியமாக நம்ம பீரியட்ஸ் வரலைன்னா இம்மிடியேட்டாக அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்க்கணும். நேச்சுரல் வேலை நம்ம நேச்சுரலாகவே ஸோ ஃபுட்டு வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவோம் பீரியட்ஸ் வராமல் இருக்கா, அரசங்கொழுந்து அரைச்சி சாப்பிடு, அதோட கொஞ்சம் வேப்பங்கொழுந்து வச்சுக்கோ, நீராகாரத்தில் கலந்து குடி அப்படின்னு சொல்லுவோம். நீராகாரம் அப்படின்றது நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அந்த பழைய சாதத்துலேருந்து எடுக்கிற தண்ணி. இப்போ அரசங்கொழுந்து வேப்பங்கொழுந்து எனக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மலை வேம்பாதி தைலம் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். இந்த மலை வேம்பாதி தைலம் வந்து ஒரு 5 to 10 சொட்டுகள் நம்ம நீராகாரத்துலேயோ மோர்லேயோ கலந்து ஒரு 5 days, பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 5 days, அப்புறம் ஒரு 10 days கேப் இடணும், அகைன் ஒரு 5 days குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ரொம்ப நாளாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்குன்னா பேசிக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சில பெண்கள் வந்து சொல்ல தயங்குற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெள்ளைப்படுதல் தான் மேம். இந்த வெள்ளைப்படுதல் எதனால ஆகுது? இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஒரு நமக்கு நேச்சுரலாக இருக்கிறது தான், ஒரு ப்ரிவென்டிவ், அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியது தான் வச்சுக்கோங்களேன். எந்த ஆர்கானிசமும் நம்ம வந்து ஜென்டில் ஆர்கனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இதுவே எக்ஸஸாக நிறைய பேருக்கு ஒயிட் டிசார்ஜ் வருது. நிறைய பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியிலே சொல்கிறது கிடையாது. இதை எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, டாக்டர்ஸ் கிட்ட சொல்லலாமா, இல்லை வீட்டில் யார்கிட்ட ஷேர் பண்ணலாமா, இது கொஞ்ச நாள் அப்படியே போக போக இன்ஃபெக்ஷனாக மாற ஆரம்பிச்சிடும். பேசிக்காக சுகர் இருக்கிற பெண்களுக்கோ இம்யூனிட்டி குறைவாக அடிப்படையில் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் அனிமியா, ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது வந்து ஒயிட் டிசார்ஜ் வந்து நிறைய வருதுன்னு சொல்லலாம். இந்த ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா நம்ம பாடியில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். சர்விக்ஸில் இல்லை யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒயிட் டிசார்ஜ் வந்து நிறைய வரும். அதே மாதிரி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோலை இன்ஃபெக்ஷன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை நமக்கு சிஃபிலிஸ் மாதிரி ஏதாவது தொற்று நோய்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஒயிட் டிசார்ஜ்ன்றது இருக்கும். பேசிக்காக பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 week முன்னாடி நமக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா இட்ஸ் நேச்சுரல், நார்மலாக இருக்குது. ஆனால் எனி டைம் எனக்கு பீரியட்ஸ் வர்ற மாதிரியே எனக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. நான் பேடே வைக்கிறேன், ஒயிட் டிசார்ஜ் இருக்கும்போது நான் வந்து நாப்கினே யூஸ் பண்ணுறேன் மேம், அந்த அளவுக்கு எனக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும்போது நிச்சயமாக அதற்கான மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ பேசிக்காக பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 times நம்ம வந்து ப்ரைவேட் ஏரியாஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் சித்தா மெடிசன்ஸில் படிகார நீர், திரிஃபலா சூரணம், இந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது. இதை தண்ணியில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லேடிஸ் வந்து அது வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இன்னர்வியர்லாம் வந்து நல்லா தனியாக வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து அதை நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இது உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன், இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்க தான் அந்த ஆர்கானிசம், அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து சித்தாவில் இருக்குது. இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா அசோகப்பட்டை சூர்ணம் இருக்குது, குமரி தைலம் இருக்குது. குமரி தைலம்னா பேசிக்காக லேடிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிசன்னே சொல்லலாம். குமரி அப்படின்னா கற்றாழை,
கற்றாழை, வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஓமத்தோட சேர்த்து செய்யக்கூடிய தைலம். அதே மாதிரி குமரி லேகியம்னு இருக்குது. எப்பேற்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும், ரொம்ப நாளாக நம்ம உஷ்ணம் தொடர்பான நோய்கள் இருந்தாலும் குமரி லேகியம் எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா வெண்பூசணி லேகியம் பயன்படுது. வெள்ளை பூசணிக்காய் டெய்லி சாப்பிடுங்க நம்ம சொன்னாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு டெய்லி நம்மளால் ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியலன்றவங்களுக்கு வெள்ளை பூசணி லேகியமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி லேகியம் ஒரு 10 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கருமஞ்சள் கற்பம்ன்ற ஒரு மருந்தும் இருக்குது. மஞ்சள் நமக்கே தெரியும், என்ன இன்ஃபெக்ஷன் மைக்ரோப்ஸ் இருந்தாலும் நம்ம பாடியிலேருந்து அது வெளியேற்றிடும். அதே மாதிரி தொற்று கிருமிகள் வராமலும் நம்மளை பாதுகாக்குது. அதில் கருமஞ்சள்னு சொல்கிறது ஒரு கற்ப மூலிகை. ஸோ அதிலிருந்து செய்யக்கூடிய கற்ப மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறுதானியம்னு சொல்லலாம். இப்போ பப்பாயா சாப்பிட்டா நமக்கு பீரியட்ஸ் வருமானது பிசிஓடி கம்ப்ளைண்ட், அது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிற கண்டிஷனில். இப்போ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகாமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அவங்க?